ஹாய், நான் ஏஞ்சல். பிஷ்கேக் கிர்கிஸ்தானில் 3rd இயர் MBBS படிச்சுட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கிர்கிஸ்தானில் MBBS படிக்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு எந்த மாதிரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது, எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. எல்லோரும் என்கிட்ட கேட்குறீங்க, அக்கா 3 இயர்ஸ் அங்கே இருக்கீங்க, எந்த காலேஜ் நல்லாயிருக்கும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், எந்த காலேஜ் சூஸ் பண்ணால் நான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ண முடியும், கேடாவர்ஸ் வச்சு ஷோ பண்ணி டீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். நானுமே வந்து அப்ராடில் போய் MBBS படிக்கலான்னு ஐடியாவில் இருந்தபோது நான் வந்து சூஸ் பண்ண கண்ட்ரி வந்து கிர்கிஸ்தான். கிர்கிஸ்தானில் வந்து எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது எனக்கு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ரெஃபரல் மூலியமாக ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு அங்கே படிக்கிற ஒரு அண்ணா கிட்ட வந்து கேட்டேன். ஆனால் அங்கே வந்து நார்மலாக வந்துட்டு நம்ம அப்ராட் போகிறோன்னா வந்துட்டு என்னென்ன கேட்போம், கெடாவர்ஸ் இருக்குமா, ஒரிஜினல் டெட் பாடிஸ் இருக்குமா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டேன். நார்மலாக என்ன டவுட்ஸ் கேட்கணுமோ அதை எல்லாமே கேட்டேன். அந்த அண்ணாமே எல்லாமே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நானுமே வந்துட்டு நார்மலாக கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு அங்கே ஒரிஜினல் கெடாவர்ஸ் வச்சு டீச் பண்ணல, மாடல்ஸ் வச்சு தான் டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வந்து ஏதாச்சும் 10 days ஆர் 2 days வந்து வெக்கேஷன் வந்துச்சுன்னா நார்மலாக வந்து பிஷ்கேக் வந்து ஒரு கேபிட்டல் சிட்டினால எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி இங்கே வந்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த சிட்டி ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இங்கே எல்லாமே இருந்துச்சு. பீப்புள்ஸும் சரி, என்விரான்மெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் கிட்ட கேட்டேன், அண்ணா இங்கே வந்து ஏதாச்சும் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸுமே போயிட்டு எப்படி ஒரிஜினல் கெடாவர்ஸ் வச்சு டீச் பண்ணுறாங்களா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா, நாங்களும் இங்கே இருக்க எல்லா யூனிவர்சிட்டியுமே போய் பார்த்து ஃபைனலாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த யூனிவர்சிட்டி நேம் வந்து KSMA, கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. நாங்கள் அந்த யூனிவர்சிட்டி தான் சூஸ் பண்ணோம். பர்சனலாக எங்களுக்கு ஏன் இந்த யூனிவர்சிட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் சொல்ல உங்களுக்குமே இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப பிடிக்கும். அது KSMA யூனிவர்சிட்டி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் பார்க்க போனால் ஏஷியாலே 2nd லார்ஜஸ்ட் அனாட்டமிக்கல் லேப் வந்து KSMA யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது. அந்த அனாட்டமி லேபை வந்து பிளாஸ்டினேஷன் மியூசியம்னு சொல்லலாம். பிளாஸ்டினேஷன் மியூசியம்னா நிறைய பேருக்கு தெரியாது. பிளாஸ்டினேஷன் மியூசியம்னா அந்த டெட் பாடிஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து பிளாஸ்டினேஷன். அந்த பிளாஸ்டினேஷன் மியூசியம் வந்து வேர்ல்டுலேயே 2 இடத்துல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மனியில் இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்ம பிஷ்கேக்கில் KSMA யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது. இதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பார்த்தா கிர்கிஸ்தான்லேயே வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டிலையுமே வந்து அவங்களுக்கு ஒரிஜினல் ஆர்கன்ஸ் வச்சு டீச் பண்ண மாட்டாங்க, ஒரிஜினல் டெட் பாடிஸ் வச்சு டீச் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் கெடாவர் வச்சு டீச் பண்ணுவாங்க. அந்த யூனிவர்சிட்டி தான் KSMA யூனிவர்சிட்டி. ஏன் KSMA யூனிவர்சிட்டியில் வந்து டீச் பண்ணுறாங்கன்னா, அது பிகாஸ் அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் அனாட்டமிக்கல் லேப் இருக்கனால அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்போனாலும் டவுட்ஸ்னால் போயிட்டு லேபில் போயிட்டு நம்மளால் ஆர்கன்ஸ் வச்சு படிக்கும் போது நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நாங்களும் வந்துட்டு அட்மிஷன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு KSMA யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ போயிட்டு நாங்கள் KSMA யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அட்மிஷன் போகிறது கேட்டப்போ அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால அங்கே லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ அட்மிஷன் இல்லை, 6 months அப்புறம் தான் அட்மிஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து 1 year ரிப்பீட்டர் வேறு, மறுபடியும் 6 months வேஸ்ட் பண்ண முடியாது, வீட்டிலே வந்துட்டு அக்செப்ட் பண்ணல. ஸோ அப்புறம் பார்க்க போகும்போது எனக்கு பிஷ்கேக் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அப்புறம் அட்மிஷன் போட்டுட்டு நான் இப்போ வந்து 3rd year MBBS படிச்சுட்ருக்கேன். அது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான். அங்கே வந்து கெடாவர்ஸ்லாம் இருக்காது, பட் எஜுகேஷன் பொறுத்தவரை சூப்பராக தான் இருக்குது. நான் வந்து பர்சனலாக வந்து என் ஜூனியர்ஸ் யாராச்சும் என்கிட்ட வந்து யாராச்சும் அட்மிஷன் கேட்டாங்கன்னா, ஸோ அக்கா கிர்கிஸ்தானில் MBBS படிக்கணும், எந்த காலேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் பர்சனலாக சொல்கிறது வந்து KSMA யூனிவர்சிட்டி தான். பிகாஸ் அங்கே தான் நம்மளுக்கு அனாட்டமி லேப் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜுமே ஈஸியாக கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் என் ஜூனியர்ஸ்க்கு வந்து நான் KSMA யூனிவர்சிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் தோணும், அக்கா நீங்கள் சொல்கிறதாச்சும் உண்மையாக, எல்லா யூனிவர்சிட்டிலையும் கெடாவர்ஸ் இருக்குது, ஒரிஜினல் டெட் பாடிஸ் வச்சு தான் டீச் பண்ணுறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்ட்டு. நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அந்த அனாட்டமிக்கல் லேபோட
ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் யூனிவர்சிட்டியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யாராவது வந்து கிர்கிஸ்தானில் MBBS படிக்கலாம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் KSMA தான். இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். எந்த காலேஜ் நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் எதுவும் டவுட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ராடில் போய் MBBS படிக்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.